அருண் வைத்த பிரஸ் மீட்டிங், ஆடி போன முத்து, மீனாவுக்கு எதிராக திரும்பின சீதா, இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு திருடனை பிடிச்ச விவகாரத்துல அருண் பொய் சொல்ல அதை கேட்டு முத்து பயங்கரமா கோவம் ஆகுறாரு. அதே நேரத்துல மீனா கிட்ட சீதா வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அருண் சீதாவுக்கு கால் பண்ணி தனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிற விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டதும் சீதா சந்தோஷமாக அவங்களுடைய அம்மா அண்ட் மீனா கிட்ட அதை பற்றி சொல்ல, அதுக்கு மீனாவோட அம்மா இப்போ எதுக்கு அவரை இங்கே வர சொன்ன, அதான் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டோமே, அதோட மாப்பிள்ளைக்கு வேற பிடிக்கல, அதனால் இங்கே அவருக்கு பிடிக்காம எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி மீனாவோட அம்மா கிளம்பிடுறாங்க. அம்மா போனதும் மீனா எதுவுமே பேசாமல் இருக்க, சீதா மீனா கிட்ட அப்பா மட்டும் இருந்திருந்தா எனக்கு பிடிச்ச வாழ்க்கையே முடிச்சு தந்திருப்பாரு, எனக்கு தடையாக இருக்க மாட்டார், நீ கூட எனக்காக இப்போ பேச மாட்டியாக்கா இந்த மாதிரி கேட்க, அதுக்கு மீனா இப்போ என்னால் பேச முடியாத நிலமையில இருக்கேன், இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அருண் கோவிலுக்கு வராரு. அங்கே மீனா கிட்ட பேசும்போது, நான் அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு உங்கள் கணவரும் சேர்ந்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாரு. வீட்டில் அம்மா பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களும் இவ்வளோ பேசி பார்த்துட்டாங்க, இப்போ அவங்களுக்கும் நம்பிக்கை போயிடுச்சு, அதனால தான் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. உங்கள் புருஷன் என்னை பழிவாங்க பார்க்குறாரு, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, ஆனால் இந்த ஜென்மத்தில் சீதாவை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கத்தில் அருண் ப்ரெஸ் மீட்டிங் வச்சு அவர் மட்டும் அந்த திருடனை பிடிச்சது போல பேட்டி கொடுத்துருக்கிறத செல்வமும் அவருடைய நண்பர்களும் பார்த்து அருணை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த வீடியோவை முத்துக்கிட்ட காட்ட, முத்து கோபமாகி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்போ செல்வம், அப்போ ஏன் இந்த அருண் இப்படி நடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே முத்து அருணுக்கு கால் பண்ணி, நீ தான் அந்த அம்மாவை காப்பாத்தினியா, நான் தானே அந்த நேரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு அந்த திருடனை பிடிச்சேன், ஆனால் நீயே ஏதோ சாதிச்சது போல பேட்டி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்க, நான் சொல்ல வேண்டிய இடத்துல உண்மையை சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இதனால் முத்து கோபம் ஆகிறாரு. அப்போ செல்வம் அவரை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் ரோகிணி சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு மனோஜ் போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ரோகிணி ஒரு ஆண்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து மனோஜ் கோவம் ஆகிறாரு. ஒரு கட்டத்தில் ரோகிணி கிட்ட, நான் இன்னைக்கு உன்னை கையும் களவமாக பிடிச்சிட்டேன், இவன் தானே அந்த மகேஷ், எனக்கு தெரியாமல் இவங்கிட்ட தானே நீ பேசிக்கிட்டு இருக்க, உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன், இந்த மாதிரி கோவமாக அதை சொல்கிறாரு. மனோஜ் பேசுனதை கேட்டு ரோகிணி சிரிச்சுக்கிட்டே, என் மேலே உனக்கு இவ்வளோ பாசம் இருக்குது, ஆனால் நீ ஏன் என்னை விட்டு விலகியே நிற்கிற, உங்கள் அம்மா சொன்னதுக்காக நீ இப்படி மாறிட்டல, அதனால தான் உன் வாயாலேயே உன் மேலே எனக்கு இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மனோஜ் பார்த்தீங்கன்னா இன்ப அதிர்ச்சி ஆகிறாரு. அதுக்கப்புறமா, எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனால் எங்கள் அம்மா பேச்சை என்னால் தட்ட முடியாது, அம்மாவை சமாதானப்படுத்தணும்னா ஏதாவது சாமியார் சொன்னால் தான் நடக்கும்னு சொல்ல, அதுக்கு ரோகிணி இதைத்தான் ஏற்கனவே மீனாவும் ஸ்ருதியும் சொன்னாங்க, அப்போ நீ ஓகே சொன்னால் இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோட் முடியுது. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத